வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸைஸ் 4.2 பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா எக்ஸைஸ் நம்பர் 1 2 3 4 5 2 3 4 5 6 ஒரு 6 ப்ராப்ளம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? 5 ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். அதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்க்க போகிறோம். இந்த ரிமைனிங் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ கேட்குதா? வாய்ஸ் நல்லா கேட்குதா? இந்த ரிமைனிங் ப்ராப்ளம்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைண்ட் த அன்னோன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சில ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா, புக்கு, எல்இடி டிவி, டிஜிட்டல் கிளாக். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸ். எம்பி அப்படின்னா என்னதுன்னா மார்க்கெட் ப்ரைஸ், எஸ்பி அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ், டினா டிஸ்கவுண்ட். சரியா? அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அண்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, புக்கு மார்க்கெட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 3 இருக்குது. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, புக்குக்கான செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். புக்கோட செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னன்னு தெரியாது, ஸோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்போ கொடுத்துருக்கிறதுல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 225 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் தெரியாது, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 8% கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளம்ல நம்ம என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, எஸ்பி ஈக்குவல் டு நம்ம என்ன புக்கோட மார்க்கெட் ப்ரைஸோ அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்னு பார்க்கணும். அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து ஒரு பொருளினுடைய குறித்த விலை அப்படின்னா என்னன்னா, அந்த பொருளுக்கான மார்க்கெட் ப்ரைஸ் இதுதான் விலை அப்படின்னா அதுல வந்து எழுதியிருக்கோம். அந்த எழுதின அந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 8% கொடுக்குறாங்க. அப்ப மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். சரி, இது கொஞ்சம் சிம்பிள் தான். இது வந்து ஃபார்முலா கிடையாது. இது வந்து ஆக்சுவலா இதான் மெத்தட். நம்ம ஒரு நார்மலா ஒரு கடைக்கு போறோம். ஒரு கடைக்கு போய் நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா, அந்த பொருளை வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வந்து 10% சொல்லியிருக்கோம். அந்த 10% அப்படின்றது வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்ன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது மொத்த விலையில இருந்து, அதாவது அந்த குறித்த விலை மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மார்க்கெட் பிரைஸுக்கான டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எஸ்பி ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் வந்து 225 கொடுத்துருக்காங்க, மைனஸ் இந்த 225ல எத்தனை பர்சன்டேஜ்? 8%. பொதுவா பர்சன்டேஜ்ல இருந்தா நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இன்ட்டு 8/100 எழுதுவோம். சரியா? இன்ட்டு 8/100 அப்படின்னு நம்ம எழுதும்போது, இப்போ இதை நம்ம எப்படி சார் கால்குலேஷன் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது, இது ரெண்டுலையுமே என்னன்னா, இது ஒரு டேர்ம், இந்த 225 அப்படின்றது ஒரு டேர்ம், இது வந்து ஒரு டேர்ம், இது ஃபுல்லா சேர்ந்தது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம்லயுமே 225 அப்படின்றது வந்து காமனா இருக்கு. ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா 1 மைனஸ் 8/100, 1 மைனஸ் 8/100. இந்த 1 எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நீ உள்ள மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 225 1s are 225 மைனஸ் 225 இன்ட்டு 8/100. புரியுதா? அதாவது இது ரெண்டு டேர்ம்ல இருந்துமே நம்ம என்ன வெளியெடுக்கிறோம்? 225 வெளியெடுக்கிறோம். ஏன் 225 எடுக்கிறோம்னா, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 225 நான் வெளியே எடுத்துட்டேன்னா 1 மைனஸ் 8/100 கிடைக்கும். அப்ப 225 இன்ட்டு இங்க பை வந்து 1 இருக்கு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 100s are 100 மைனஸ் 8/100. அப்ப 225 இன்ட்டு இது வந்து என்னது 92/100. செல்லிங் பிரைஸ் தான் என்னது? எக்ஸ்ன்னு எடுத்தோம்ல. ஸோ எல்லா இடத்துலையுமே நீ எக்ஸ்ன்றதை நீ எழுதிக்கலாம். சரியா? இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, 5 டேபிள கேன்சல் பண்ணா 2 5s are 10, ஒரு 0, 4 5s are 20, 5 5s are 25. திரும்ப 4 5s are 20, 9 5s are 45, 1 4s are 4, 2 4s are 8, மிச்சம் 1, 3 4s are 12. அப்ப 23 into 9 மல்டிப்ளை பண்ணும்போது 9 3s are 27, ரிமைனிங் 2, 9 2s are 18, 19 20. அப்ப x is equal to எவ்வளவு கிடைக்குது? 207. அப்ப இதுதான் என்னது? புக்கோட செல்லிங் பிரைஸ் வந்து 207. புரியுது அந்த கணக்குல இருக்கும். அதாவது என்ன செய்யறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து
புக்கோட செல்லிங் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுல மார்க்கெட் பிரைஸும் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. அப்ப எஸ்பி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அதனுடைய செல்லிங் பிரைஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எல்லா பொருளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து நம்ம எப்பயுமே பார்க்கணும். ஜென்ரலா புக்ல உள்ள எக்ஸாம்பிள் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. ஜென்ரலா நம்ம வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அந்த கணக்கு வந்து நமக்கு எந்த மாதிரியா வந்து நம்பர் மாற்றி கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். இப்போ இதுல மார்க்கெட் பிரைஸ் வந்து 225 மைனஸ் அந்த மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 8% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 225 மைனஸ் 225 இன்ட்டு 8%. அப்ப ரெண்டுலையுமே என்ன காமனா இருக்கு அப்படின்னா 225 காமனா இருக்கு. ஸோ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயம் என்ன இருக்கும் அப்படின்னா 1 மைனஸ் 8/100. அப்ப 225 இன்ட்டு 100 மைனஸ் 1, 100 மைனஸ் 8/100. ஏன்னா இது என்ன மல்டிபிளிகேஷன், கிராஸ் மல்டிபிளிகேஷன். எப்ப கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா பிளஸோ மைனஸோ இருந்துச்சுன்னா கிராஸ் மல்டிபிளிகேஷன் நம்ம பண்ணலாம். இப்போ 100 1s are 100 மைனஸ் 1 8s are 8 by 100s are 100. அப்ப 225 இன்ட்டு 100 மைனஸ் 8 92/100. ஸோ இதை நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியாக 4 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 1 டைம் 23 டைம்ஸ், அப்புறம் 23 இன்ட்டு 9 வந்து 207. சரி, இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல புக்குக்கு செஞ்சோம். இதே போல தான் நம்ம அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் செய்ய போறோம். செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி. ஸோ அந்த எல்இடி டிவிக்கான என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்இடி டிவிக்கு மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு தெரியாது. அதாவது மார்க்கெட் பிரைஸ் வந்து என்னன்னு தெரியாது. அதை வந்து என்ன எடுத்துக்கிறோம், ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். செல்லிங் பிரைஸ் எஸ்பி வந்து எவ்வளவு, 11,970, 11,970. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 5%. சேம் ப்ராசஸ் தான். அதாவது எஸ்பி ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு பார்க்கணும். இப்போ நமக்கு இங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருப்பா. எஸ்பி எவ்வளவு, 11,970 ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு எடுத்தோம், மார்க்கெட் பிரைஸ் வந்து ஒய்ன்னு எடுத்தோமா, அப்போ ஒய் மைனஸ் ஒய் இன்ட்டு 5%. 11,970 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் இன்ட்டு 5/100. 5/100 ஏன்னா பர்சன்டேஜ்ல இருந்துச்சுன்னா அதை பை 100 போட்டு எழுதணும். இதுல இப்ப என்ன காமனா இருக்கு, ஒய் காமனா இருக்கா. இப்போ ஒய்யை வெளியே எடுத்தீங்கன்னா 1 மைனஸ் 5/100. அப்போ ஒய் ஈக்குவல் டு ஆஸ் யூஷுவல் என்னது கிராஸ் மல்டிபிளிகேஷன், 100 1s are 100 மைனஸ் 5/100. அப்போ ஒய் இன்ட்டு 95/100. இங்க என்னெல்லாம் இருக்கு, 11,970 அப்படின்றது இங்க ஃபுல்லா இருக்கு. இப்போ எனக்கு தேவையானது என்னதுன்னா ஒய் தான் எனக்கு வேணும். ஒய் வேணும்னா இங்க ஒய் இன்ட்டு தானே இருக்கு. ஸோ இது இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகும். அப்படி இல்லைன்னா கீழே டிவைட்ல இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது மல்டிபிளிகேஷனா மாறும். 11,970 கீழே உள்ள டிவைட் என்ன ஆகும், இந்த பக்கம் போது மல்டிபிள் ஆகும். மேல உள்ள நம்பர் வந்து கீழே வரும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஐ மீன் என்ன அர்த்தம்னா இந்த டேர்ம் டிவைட்ல வருது, டிவைட்ல வரும்போது அது அப்படி என்ன ஆகுது, ரெசிப்ரோக்கலா மாறுது. ரெசிப்ரோக்கலா மாறும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இது நம்ம ஒய்யோட வேல்யூ இதுல நம்ம கண்டுபிடிச்சோம்னா எந்த டேபிள் போடலாம், 5 டேபிள்ல போட்டோம்னா 1 5s are 5, 6 7 8 9, 6 7 8 9 4. அப்ப 9 டைம்ஸ் வரும். இது வந்து 20 டைம்ஸ் வரும். சரியா, அடுத்து இதை வந்து என்ன செய்யணும், 19 டேபிளால நம்ம கேன்சல் பண்ணணும், டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது 19 3s are எவ்வளவு, 9 3s are 27, 27 மிச்சம் 2 57. 19 இன்ட்டு 4 பார்க்கும்போது 9 4s are 36, மிச்சம் 3, 4 1s are 4, 4 plus 3 7. 19 into 5, 9 5s are 45, மிச்சம் 4 9. 19 into 6, 9 5s are 9 6 are 54, 11. அப்ப 6 டைம்ஸ் வருமா, 114. அப்ப 57. ஸோ 57 அப்படின்ற எத்தனை டைம்ஸ் வரும், 3 டைம்ஸ் வரும். அடுத்து இந்த லாஸ்ட் உள்ள 0 மேல 0 போடணும். அப்ப 1 டைம் 630 டைம்ஸ். அப்ப 630 into 20, 63 into 2 எவ்வளவு, 6 3s are 12, 3 2s are 12, 6 2s are 12. அப்ப ஒரு 2 0. அப்ப 12,600 அப்படின்றது வந்து என்னதுன்னா மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸோட வேல்யூ வந்து 12,600 அப்படின்றது தான் மார்க்கெட் பிரைஸ். இப்போ இந்த ரெண்டு ப்ராப்ளமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க செல்லிங் பிரைஸ் கேட்டிருந்தாங்க இந்த கணக்குல, இங்க செல்லிங் பிரைஸ் கொடுத்து நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க.
இப்ப இது வந்து ஜென்ரல் ஃபார்ம்பா, இது வந்து ஃபார்முலா அப்படின்னு சொல்ல முடியாது. இது என்ன சார் ஃபார்முலா மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆனா இது ரொம்ப முக்கியமானது. இது எந்த ஒரு பொருளுக்கு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு கடையில போய் நகை வாங்க போற, நகை வாங்க போகும்போது அந்த நகையினுடைய பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 3000 அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு செயின் வந்து 3000 கொடுக்குறாங்க. அந்த 3000 செயினுக்கு 2% வந்து டிஸ்கவுண்ட் தராங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா 3000க்கு 2% எவ்வளவுன்னு பார்க்கணும். 3000க்கு 2% எவ்வளவுன்னு பார்த்தோம்னா எவ்வளவு வரும்? 60 ரூபா. 60 ரூபா வந்து டிஸ்கவுண்ட். இதை எதுல இருந்து சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த 3000ல இருந்து நான் 60 சப்ராக்ட் பண்ணணும். அது மாதிரி தான் இங்க எம்பி அப்படின்றது வந்து இந்த 3000. அந்த 3000ல எவ்வளவு டிஸ்கவுண்ட்? 2%. அப்ப முதல் இது 60 ரூபா, இது 3000 ரூபா. அப்ப 3000 மைனஸ் 60 எவ்வளவோ அதுதான் செல்லிங் பிரைஸ். அதுதான் அந்த கடைக்காரவங்க உனக்கு விற்கக்கூடிய அந்த பொருளினுடைய விற்பனை விலை, செல்லிங் பிரைஸ். அதுதான் இங்க எழுதிருக்கோம். செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் பிரைஸ் தெரியாது, இங்கே மார்க்கெட் பிரைஸ் தெரியாது, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 5%. இந்த 5% 5/100 எழுதலாம். இது ரெண்டுலயுமே ஒய் காமனா இருக்கு. அப்போ 1 மைனஸ் 5/100 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை மேல கொண்டு போகணும், இது கீழே கொண்டு வரணும். இது நார்மல் கால்குலேஷன்ஸ் தான் இந்த கீழே உள்ள பண்ணிருக்கேன். சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. அடுத்த மூணாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஜிட்டல் கிளாக். டிஜிட்டல் கிளாக்ல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து 750 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்லிங் பிரைஸ்ல வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 615. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து இஜெட். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். எஸ்பி ஈக்குவல் டு எம்பி மைனஸ் எம்பி இன்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். செல்லிங் பிரைஸ் 615, மார்க்கெட் பிரைஸ் 250 மைனஸ் 750 இன்ட்டு இஜெட் பர்சன்டேஜ். கட்டாயம் இஜெட் பர்சன்டேஜ் போடணும். இப்போ இதில் என்ன காமனா இருக்கு? 750 எடுத்தோம்னா 1 மைனஸ் இஜெட் பை 100. சரியா? 1 மைனஸ் இஜெட் பை 100 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே 615. அப்ப 615 equal to 750 into 100 minus z by 100. இப்போ இங்க மல்டிபிள் இருக்கிறது என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஒண்ணு இல்லைன்னா இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாமான்னு பாருங்க. அப்ப இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா ஒரு 0 கேன்சல். 2 5s are 10, 2 5s are 10. சரியா? 1 5s are 5, 6 7, 5 5s are 50, 25. அகைன் இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணாம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 வந்து டிவைட் இருக்கிறதுனால மேல கொண்டு போயிடலாம். இந்த 15 கீழே கொண்டு வந்துரு. ஈக்குவல் டு 100 மைனஸ் இஜெட். இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 5 டேபிள் போட்டா 3 டைம்ஸ் வரும். 3 5s are 15, 1 5s are 5, மிச்சம் 1, 2 5s are 10, மிச்சம் 1, 3. திரும்ப 1 டைம், 4 3s are 12, 1 3s are 3. இப்போ 41 into 2 எவ்வளவு வரும்? 82 ஈக்குவல் டு 100 மைனஸ் இஜெட். இந்த இஜெட் எங்கிட்டு, ஏன்னா இஜெட் தான் எனக்கு தேவை, இஜெட் எங்கிட்டு கொண்டு வந்துட்டேன். 100 மைனஸ் 82. இந்த பிளஸ் 82 ரொம்ப மைனஸ் 82 மாறிடும். அப்ப இஜெட் ஈக்குவல் டு 100ல 82 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 0 9 10. அப்ப 8 1. அப்ப 18 அப்படின்றது வந்து 18% வந்து எவ்வளவு இந்த டிஜிட்டல் கிளாக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். சரியா? மூணு கணக்குக்குமே ஒரே ஃபார்முலா மாதிரி தான். அந்த ஃபார்முலால நமக்கு என்ன தேவையோ அதை எழுதிட்டு தேவையானதை வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை வந்து ஒரு சைடு வச்சுக்கிட்டு நம்ம ப்ரொசீஜர் கொடுக்கணும். ஸோ இங்கே செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ் 750, இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் 750, இங்கே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஜெட் பர்சன்டேஜ், அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ அதனால இது ரெண்டையுமே என்ன காமனா இருக்குன்னா 750 காமனா இருக்கு. அப்போ 1 மைனஸ் இந்த பர்சன்டேஜ்ல இருந்துச்சுன்னா இஜெட் பை 100 எழுதலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 100 மைனஸ் இஜெட் பை 100. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிருக்கேன். 0 0, 5 2s are 10, 1 5s are 5, 6 7, 5 5s are 25. அப்புறம் என்னது? இந்த 2 டிவைட்ல இருக்கிறனால மேல போயிடுச்சு, 15 மல்டிபிள் இருக்கிறனால கீழே வந்துருச்சு. ஈக்குவல் டு 100 மைனஸ் இஜெட். இதை கேன்சல் பண்ணும்போது 82 அப்படின்னு கிடைக்குது. அப்ப எனக்கு இஜெட் தான் வேணும். இஜெட் மைனஸ்ல இருக்கிறனால அங்கிட்டு போகும்போது பிளஸ்ஸா மாறும். இந்த 82 பிளஸ்ஸா இருக்கிறது இங்கிட்ட வரும்போது மைனஸா மாறும். அப்ப 100 மைனஸ் 82 18%. சரியா? அடுத்து 8th சம். 8th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த டோட்டல் பில் அமௌண்ட். டோட்டல் பில் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கூல் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் பேக்குக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
மார்க்கெட் பிரைஸ் வந்து 500 ரூபாய், டிஸ்கவுண்ட் வந்து 5%, ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டியோட வேல்யூ வந்து சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லுவாங்க. அந்த ஜிஎஸ்டி வந்து நமக்கு ரெண்டு விதமா இருக்கும். ஒன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி. அப்போ லாஸ்டா அந்த ஜிஎஸ்டியோட சேர்த்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் பில் அமௌண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க மொத்தம் எத்தனை ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உனக்கு 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஸ்கூல் புக்கு ஒன்று, ஸ்கூல் பேக் ஒன்று, ரெண்டாவது வந்து ஹேர் ட்ரையர் ஒன்று. ஸ்கூல் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹேர் ட்ரையர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையுமே நீ வந்து தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த கண்டுபிடிச்சு வரக்கூடிய ஆன்சர் ரெண்டையுமே என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் டோட்டல் பில் அமௌண்ட். அதாவது மொத்த அமௌண்ட் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றது இங்க நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இங்க சொல்யூஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாரு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ மார்க்கெட் செல்லிங் பிரைஸ் அப்படின்னா என்ன செய்வோம் நம்ம? மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். இப்போ இங்கே மார்க்கெட் பிரைஸ் வந்து 500 மைனஸ் 500 இன்ட்டு அதில் எத்தனை பர்சன்டேஜ்? 5%. இப்போ என்ன செய்வோம்? 500 மைனஸ் 500 இன்ட்டு 5/100. ஏன் பர்சன்டேஜ் இருந்தால் பை 100 போடணும். அப்போ இங்கே 500 வெளியே எடுத்து என்ன ஆகும்? 1 மைனஸ் 5/100. இப்போ 500 இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 100 மைனஸ் 5/100. அப்போ 500 இன்ட்டு 95/100. 2 0 கேன்சல் ஆயிடும். அப்போ 95 இன்ட்டு 5 எவ்வளவு? 9 5 சார் 5 5 சார் 45, 9 5 சார் 45, 9 4 சார் 45, மிச்சம் 2, 9 5 சார் 45, 46, 47. அப்போ 475 அப்படின்றது வந்து செல்லிங் பிரைஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதுல வந்து நம்ம பில் கண்டுபிடிக்கணும். இந்த பில் வந்து பில் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னா செல்லிங் பிரைஸ் பிளஸ் செல்லிங் பிரைஸ் பிளஸ் ஜிஎஸ்டி. செல்லிங் பிரைஸ் வந்து 475. இந்த ஜிஎஸ்டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த செல்லிங் பிரைஸ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கணக்குல வந்து 12% கொடுத்துருக்காங்க. இந்த 12% 12/100 எழுதிக்கலாம். அப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு 475 பிளஸ் இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5 டேபிள் கேன்சல் பண்ணோம்னா 1 5 are 5, 2 5 are 10, 20, 9 5 are 45, 46, 47, 5 டைம்ஸ் வரும். அடுத்து 4 5 are 20, 1 5 are 5, 6 7 8 9, 19, 1 5 are 5, 3 5 are 12, 3 4 are 12. அப்ப 57. அப்ப 475ஓட நீ ஒரு 57 ஆட் பண்ணிக்கணும். 12 13 மிச்சம் 1 532. அப்ப ஜிஎஸ்டியோட சேர்த்து இந்த ஸ்கூல் பேக்கோட விலை வந்து எவ்வளவுனா 532. அதாவது நார்மலா ஸ்கூல் பேக் வந்து வித்தோம்னா 475 ரூபா தான். ஆனா ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொடுத்துருக்கறனால அந்த ஜிஎஸ்டிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த செல்லிங் பிரைஸோட அந்த ஜிஎஸ்டியை நம்ம ஆட் பண்ணணும். ஜிஎஸ்டி எதுல இருந்து கொடுப்பாங்க அப்படின்னா அந்த செல்லிங் பிரைஸ்ல இருந்து கொடுக்குறாங்க. செல்லிங் பிரைஸ் இப்போ 475னா 475க்கு 12% பர்சன்டேஜ்ல இருந்தா பை 100 போடணும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 57 கிடைக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம டைரக்டா பிளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 532 அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். ஸோ சிமிலர் இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹேர் ட்ரையருக்கு கண்டுபிடிக்கணும். ஹேர் ட்ரையருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் ட்ரையருக்கு மார்க்கெட் பிரைஸ் வந்து 2000. அதாவது மார்க்கெட் பிரைஸ் 2000, டிஸ்கவுண்ட் வந்து 10%, ஜிஎஸ்டி வந்து 28% கொடுக்குறாங்க. சேம் நம்ம முதல் என்ன செஞ்சோமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த கணக்கு செய்யணும். அதாவது ஹேர் ட்ரையருக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சேம் எஸ்பி வந்து முதல் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு பொருள் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னா கட்டாயம் அவன் லாப நோக்கத்தோட கொடுக்க மாட்டான். எப்பயுமே லாபம் அந்த கட்டாயம் அவனுக்கு அந்த இடத்துல லாபம் வந்து கட்டாயம் இருக்கும். ஏன்னா நம்ம டிஸ்கவுண்ட் எப்போ கொடுப்போம் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பைரி வந்து முடியிற தருவாயிலையோ அல்லது அந்த பொருளினுடைய அளவுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் போதோ வேற பொருளை வந்து அவங்களால வாங்க முடியாத போது அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாத சூழ்நிலையில வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க.
அப்ப அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து எப்பயுமே எதுல கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் அந்த டிஸ்கவுண்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த டிஸ்கவுண்டோட வேல்யூ வந்து நம்ம நம்ம கொடுக்குற அமௌண்ட் தான் என்னது செல்லிங் பிரைஸ். சரியா? அப்ப மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். அப்ப 2000 மைனஸ் 2000 இன்ட்டு 10%. அப்ப 2000 வெளியே எடுத்துட்டேன்னா 1 மைனஸ் 10/100. ஏன்னா பர்சன்டேஜ்ல இருந்தா by 100 போடணும். அப்ப 2000 இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 100 மைனஸ் 10/100. அப்ப 2000 இன்ட்டு 90/100. 2 0 கேன்சல் ஆயிரும். 9 2s are 18, மிச்சம் 2 0. அப்ப 1800 அப்படின்றது ஹேர் ட்ரையரோட செல்லிங் பிரைஸ். இந்த செல்லிங் பிரைஸ்க்கு நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். அப்ப ஜிஎஸ்டி பார்க்கும்போது இதுக்கு என்ன செய்யணும்? பில் பார்க்கும்போது எஸ்பி பிளஸ் ஜிஎஸ்டி. அப்ப 1800 பிளஸ் இதுல ஜிஎஸ்டி எவ்வளவு? 1800 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வந்து 28% கொடுத்துருக்காங்க. நீ வந்து இதை தனியாகவும் கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா காமன் எடுத்து செய்யலாம். சரியா? 1800 எடுத்துக்கிட்டேன்னா 1800 இன்ட்டு 28/100. 2 0 கேன்சல் ஆயிரும். அப்ப 1800 பிளஸ் 18 இன்ட்டு 28. 8 8s are 64, 6, 8 1s are 8, 8 plus 6 எத்தனை? 14, 8 2s are 16, மிச்சம் 1, 2 1s are 2, 2 plus 1 3, 4, 10, 3, 4, 5, 504. ஸோ 1800 பிளஸ் 504 பார்க்கும்போது 4 0 2 2304 அப்படின்றது வந்து இதோட பில் அமௌண்ட். 2304 அப்படின்றது இதோட பில் அமௌண்ட் இது. இப்ப நமக்கு டோட்டல் பில் அமௌண்ட் வேணும். ரெண்டு இதோட டோட்டல் பில் அமௌண்ட் வந்து எனக்கு தேவை. டோட்டல் பில் அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூல் பேக்குக்கு எவ்வளவு வந்துச்சு? 532. ஹேர் ட்ரையருக்கு எவ்வளவு வந்துச்சு? 2304. 2 பிளஸ் பண்ணா 6 3 8 2. அப்ப நீ அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2836 ரூபாய் வந்து அவங்க வந்து பில் அமௌண்ட் பே பண்ணணும். என்னதான் அந்த இடத்துல வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்ல தான் நம்ம வாங்குறோம் அப்படின்னு நினைச்சாலும் அங்க என்ன கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து அந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிருக்கான். அப்ப நம்ம ஜிஎஸ்டின்றத நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்ம எவ்வளவு கொடுக்க போறோம்ன்ற அமௌண்ட் தெரியும். கண்டிப்பா நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை விட ஜிஎஸ்டியோட வேல்யூ ஆட் பண்ணும்போது கூட தான் செய்யும். அதனாலதான் இந்த கணக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு. ரொம்ப புரிஞ்சு செய்யணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நீ கொண்டு போனீங்கன்னா தான் இந்த லைஃப் மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? அடுத்த கணக்கு வந்து 9ஆம் கணக்கு பாருங்க. A branded AC marked price, branded AC marked price வந்து எவ்வளவுனா 38,000 ரூபாய். With attract there are two options given for the customer. ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ஏசியினுடைய மார்க்கெட் பிரைஸ் வந்து 38,000 ரூபாய். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா 2 ஆப்ஷன் வந்து கஸ்டமர் கொடுக்குறாரு. ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம சொன்ன விலைக்கு யாருமே வந்து வாங்கிக்க மாட்டாங்க. அப்ப மக்களை வந்து நம்ம ஒரு வாங்குறதுக்கு ஆர்வத்தை உண்டாக்கணும் அப்படின்னா கட்டாயம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. என்ன ஆப்ஷன்னா 2 கொடுக்குறாரு. ஒன்னு என்ன கொடுக்குறாருன்னா செல்லிங் பிரைஸ் வந்து 38,000 எடுத்துக்கோங்க. சரியா? அலாங் வித் இதோட நீங்க இந்த 38,000 ரூபாய்க்கு நீங்க ஏசி வாங்குனீங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் கிஃப்ட் வந்து உங்களுக்கு கொடுப்போம். அட்ராக்டிவ் கிஃப்ட் வந்து உங்களுக்கு கொடுப்போம். அந்த கிஃப்டோட ஒர்த் வந்து எவ்வளவுனா 3000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பிராண்டட் ஏசி வந்து 38,000 ரூபாய். இந்த 38,000 ரூபாய்க்கான ஏசிக்கு வந்து நீங்க ஏசியை மட்டும் வாங்காதீங்க, ஏசியோட சேர்த்து நாங்க உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவ் கிஃப்ட் வந்து ஒரு 3000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வந்து உங்களுக்கு கொடுப்போம். ஒரு ஹாட் பாக்ஸோ அல்லது ஒரு மைக்ரோவேவ் ஓவன் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த அட்ராக்டிவ் கிஃப்டோட ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம எவ்வளவு பே பண்ற மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு சேவிங் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து நம்ம எவ்வளவு சேவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 38,000 அப்படின்றது செல்லிங் பிரைஸ். அதுல ஒரு 3000 சப்ராக்ட் பண்ணினா 35,000 வந்து நமக்கு வந்து சேவ் ஆகுது. 35,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சரியா?
அதாவது எஸ்பி செல்லிங் பிரைஸ். சரி, எஸ்பி வந்து எம்பி மைனஸ் டிபி அப்படின்னு கிடைக்குது. இது வந்து 35,000 வருது. இதே இது ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் ஆஃப் 8% பட் நோ கிஃப்ட். உங்களுக்கு கிஃப்ட் டிஸ்கவுண்டா நாங்க வந்து 8% நாங்க தர்றோம், ஆனா எந்த ஒரு கிஃப்டையும் நாங்க வந்து கொடுக்க மாட்டோம். அதாவது எதுல கிஃப்ட் எதுல வந்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாருன்னா, ஏசி வாங்குறதுல 8% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஏசி வாங்குறதுல 8% டிஸ்கவுண்ட்னா, நான் அப்ப என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் மார்க்கெட் பிரைஸ் இன்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். இங்க மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு, ஏசியோட மார்க்கெட் பிரைஸ் வந்து 38,000. 38,000 ரூபாய்க்கு நீங்க ஏசி வாங்குனீங்கன்னா அந்த 38,000 ரூபாய்க்கு 8% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்ப 38,000 இன்ட்டு 1 மைனஸ் 8/100. அப்ப 38,000 இன்ட்டு 100 மைனஸ் 8/100. 100 மைனஸ் 8/100 அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா 38,000 இன்ட்டு 92/100. 92/100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 92 இன்ட்டு 38 எவ்வளவு வருதுன்னா, 8 2 சார் 16, மிச்சம் 1. 9 8 சார் 72, 73, மிச்சம் 1. 3 2 சார் 6, 27. லாஸ்ட் ஒரு 0 இருக்கு. அப்ப நமக்கு எவ்வளவுனா 34,900 ரூபாய்க்கு வந்து ஃபில்லிங் ஆகுது. அப்ப எது பெஸ்ட்? இங்க வாங்கணும்னா 3,000 ரூபாய்க்கு கிஃப்ட்டுக்கு ஆசைப்பட்டோம்னா நம்ம 35,000 ரூபாய் வந்து நம்ம கொடுக்கணும். சரியா? 8% டிஸ்கவுண்ட்டை வாங்கிக்கிட்டு கிஃப்டே இல்லாம 8% டிஸ்கவுண்ட் மட்டும் வாங்கினோம்னா நமக்கு எவ்வளவு? 34,970. கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா வந்து டிஃபரன்ஸ் வருது. அவர் என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, ரெண்டுல which offer is betterன்னு கேக்குறாங்க. which offer is better அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு எது ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவோம்? ஆப்ஷன் 2 is better. நமக்கு எது 10 ரூபாய்னாலும் காசு தானே, 10 ரூபாய் குறைஞ்சாலும் நமக்கு அதுல வந்து லாபம் தானே. அப்ப நமக்கு இங்க 40 ரூபாய் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சேவ் ஆகுறதுனால ஆப்ஷன் 2 வந்து நமக்கு என்னது பெட்டரா இங்க அமையுது. சரியா? இந்த லாஸ்ட் ப்ராப்ளம், இஃப் எ மேட்ரஸ்னா என்னன்னு தெரியும்ல, மெத்தை விரிப்புகள். அந்த மெத்தை விரிப்புகளுடைய மார்க்கெட் பிரைஸ் வந்து, மேட்ரஸோட மார்க்கெட் பிரைஸ் வந்து எவ்வளவுனா 7,500. இதை வந்து 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க. 2 சக்சசிவ், அடுத்தடுத்த தொடர் தள்ளுபடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ், 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து எவ்வளவுனா 10% and 20%. ஃபைண்ட் த அமௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த அமௌண்ட். இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு, உங்க புக்லயே கொடுத்துருக்காங்க ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா, இஃப் தேர் ஆர் 2 successive discounts, A% and B% respectively, then இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 minus A/100 into 1 minus B/100 into market price. அப்ப 1 minus இங்க A அப்படின்றது 10%, Bன்றது 20%, மார்க்கெட் பிரைஸ் 7,500. இந்த மூணுமே நம்ம கிட்ட இருக்கா? இது ரெண்டு சக்சசிவ் டிஸ்கவுண்ட் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. SB = 1 minus A/100 into 1 minus B/100 into MP. அப்ப 1 minus 10/100 into 1 minus 20/100 into 7,500. இந்த ரெண்டு சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ல என்ன செய்யணும் அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 100 minus 10/100 into 100 minus 20/100 into 7,500. இப்போ எவ்வளவு வரும்? 90/100 into 80/100 into 7,500. ஸோ 1 2 1 2 1 1
இன்னும் ஒன்று மிச்சம் எவ்வளோ இருக்கு 9 8 சார் 72 இன்ட்டு 75. இப்போ 72 இன்ட்டு 75 மிச்சம் 1 35 36 14 மிச்சம் 1 50. 5400 ரூபாய்க்கு வந்து செல்லிங் பண்ணலாம். இப்போ செல்லிங் ப்ரைஸ் இந்த இடத்துல எவ்வளோ வருது அப்படின்னா 5400 அப்படின்றது இந்த இடத்துல அமையும். ஸோ 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது 10 and 20% இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக இந்த ஃபார்முலா இருக்கு. இதை வந்து நம்ம நிறைய தனித்தனியாக செஞ்சும் கண்டுபிடிக்கலாம். பட் இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கு சரியா, அதனால கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணிக்கோ இந்த ஃபார்முலாவை சரியா. ஓகேவா?